தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு புதிய செய்தியை கேட்கிறதற்கு இருக்கிறோம். கவனமாக கேளுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்டு, சிலர் ரொம்ப நல்லா குறிப்பெடுக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏதாவது நோட்டு புத்தகங்களில் எழுதுகிற பழக்கம் இருந்தால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்க. பிறகு நீங்கள் வீடுகளில் போய் அதை அழகாக எழுதி வச்சுக்கலாம். ஒன்று, நீங்கள் தியானிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை எங்கேயாவது ஊழியத்தில் நடத்தும் பொழுது மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம். அதனால் நீங்கள் இந்த செய்திகள்லாம் கேட்டு தைரியமாக பிரசங்கம் பண்ணுங்கள். யாரும் அந்த காப்பிரைட்லாம் உங்களை கேட்க மாட்டாங்க. ஆமாம், என் மெசேஜ் எப்படி நீங்கள் பேசலான்னு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுக்காகத்தான் அதெல்லாம் பிரசங்கிக்கிறோம். முதல்ல அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சில நேரங்களில் இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த யூடியூப்புக்காக, இந்த மீடியா டீமுக்காகலாம் ஆண்டவருக்கு நன்றி. காரணம் என்னென்னா, பல செய்திகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பதிவு பண்ணப்படாமலே நிறைய போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நிறைய முக்கியமான காரியங்கள்லாம் அதெல்லாம் திரும்பவும் பேசணும்னு கூட யோசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள், ஸ்லாக்கியங்கள் ஆண்டவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். யூடியூப் போன்ற நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்குது. ஆகவே கேட்டு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. எல்லாரும் சொல்லுங்க, சுதந்திரர். சொல்லுங்க, சுதந்திரர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து சில வாரங்கள் இதைத்தான் தியானிக்க போகிறோம். நீங்கள் சுதந்திரவாளிகள் என்கிறது தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிற செய்தியோட தலைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் சுதந்திரவாளிகள். சொல்லுங்க, நீங்கள் சுதந்திரவாளிகள். ஆமாம். சில நேரங்களில் இந்த சுதந்திரவாளிகள், சுதந்திரம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான சில நேரங்களில் அர்த்தம் நமக்கு தெரியாது. சுதந்திரவாளினா என்னன்னு தெரியாது. நீங்கள் சுதந்திரரும் ஆமே அப்படின்னு அங்கே ரொம்ப தெளிவாக அழகாக அழுத்தம் திருத்தமாக போட்டிருக்குது. பல நேரங்கள் அதனுடைய அர்த்தம் தெரியாது. நமக்கு சுதந்திரம் தெரியும். சுதந்திரம்னா தெரியும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி போனால் நமக்கு மிட்டாய் கொடுப்பாங்க. ஸ்கூல்லெல்லாம் போயிருக்கிறோம் இல்லையா? கொடியேற்றி மிட்டாய் கொடுப்பாங்க. சுதந்திரம்னா ஆமாம் நாமெல்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு. அது விடுதலையை பற்றின ஒரு வார்த்தை. நீங்கள் ஃப்ரீ, நீங்கள் அடிமை கிடையாது. நீங்கள் சுதந்திரமான ஒரு மக்கள். நீங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்லை, சுதந்திரர். சின்ன ஒரு வார்த்தை. இந்த சுதந்திரர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உரிமையாளர்னு அர்த்தம். சுதந்திரன்றதுக்கு என்ன அர்த்தம்? உரிமையாளர்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு பாஷையில், இன்னொரு வார்த்தையில் சொன்னால், நீங்கள் தான் வாரிசுன்னு அர்த்தம். ஒரு சொத்துக்கு யார் ஒருத்தர் வாரிசோ, யார் அதை அனுபவிக்கக்கூடியவங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா வாரிசுன்னு சொல்லுவோம். அந்த வாரிசுன்ற வார்த்தையை தான் இங்கே சுதந்திரர் என்ற வார்த்தையில்
அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுதந்திரரும் ஆமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா நீங்க எதுக்கோ ஒரு காரியத்துக்கு நீங்க உரிமையாளராக இருக்கிறீங்க, நீங்க வாரிசாக இருக்கிறீங்க, அது அப்படின்னு வேதம் சொல்லுது. அது என்ன காரியன்றதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். பல நேரங்களில் வழக்கறிஞர்களை கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய இப்படிப்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சொத்துக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் அந்த சொத்தை யார் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, யாரோ ஒருத்தன் அனுபவிச்சுன்னு இருப்பான், சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அனுபவிச்சுன்னு இருப்பான். இல்லைன்னா இந்த பங்காளிங்க இல்லைன்னா வேற எவனாவது அனுபவிச்சுட்டு இருப்பான். இந்த உரிமையாளர் இருக்கிறார் பாருங்க, இவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் காலே எடுத்து வைக்க முடியாது சில நேரங்களில். அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு சில ஆட்கள் பாருங்க, சிலர்லாம் அந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் அவன் வாழ்நாளில் 40-50 வருஷம் அந்த கேஸ் நடக்கும், அவன் வாழ்நாளில் அந்த வீட்டுக்குள்ளேயே போகாமலே செத்து போயிடுவான். உங்களுக்கு சந்தேகம் தான் வழக்கறிஞர்களெல்லாம் நீங்கள் கேட்கலாம். வாழ்நாள்லேயே அவன் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருப்பான். அவங்க அப்பா அவங்க தாத்தா சொத்தாக இருக்கும், பரம்பரை சொத்தாக இருக்கும், பூர்வீக சொத்தாக இருக்கும். அதை அவன் வாழ்நாளில் அனுபவிக்காமல் அவன் எங்கேயோ ஒரு குடிசையில் ஏதாவது ஒரு ஓட்டு வீட்டில் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கஞ்சி குடித்து அவன் வாழ்க்கையில் ரொம்ப வேதனையோடையும் வருத்தத்தோடையும் அவன் போய் செத்து போயிடுவான். ஆனால் அவன் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளெல்லாம் யாரோ ஒருத்தன் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு அவன் பெரிய எஜமான் மாதிரி அவன் போகிறதும் வர்றதும் பார்த்துடலாம், என்னன்னாலும் பார்த்துடலாம், நாங்கள் அதெல்லாம் எங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் பண்ணி அவன் கிட்டத்தட்ட அவன் ஜெயிக்க கூட செய்வான் சில நேரங்களில். பாருங்க, இதுக்கு காரணம் என்னன்னா, உரிமையானவன் அதை அனுபவிக்கவே முடியாமல் காலமெல்லாம் வாழ்ந்து செத்து போகிறதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு அறியாமை, எங்கேயோ ஒரு தவறு, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. சில நேரங்களில் அது நம்மளுடையது, அதுக்கு நாம தான் உரிமையாளர்கள்ன்றது ஒன்று தெரியாது. இல்லைன்னா எங்கேயா தப்பாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்ருப்பாங்க, எதையாவது நல்லது செய்யணும்னு நினச்சி எங்கேயா விட்டு கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, ஏடா கூடமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏடா கூடம் பண்ணதுனுடைய விளைவு அப்படியே அந்த சொத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்கவே முடியாது. அந்த கேஸு தொடர்ந்து இப்போ அந்த ஆள் செத்துருப்பார், அந்த ஆளோட பிள்ளைங்க நடத்துவாங்க அந்த கேஸை சில நேரங்களில். நீங்கள் பாருங்கள், அது போல தான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளர்கள், நீங்க தான் அதுக்கு சொந்தக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எத்தனை விசுவாசிகள் இந்த தேவன் அருளிய எல்லா நன்மைகளையும் இங்க அனுபவிச்சுட்டு சாவுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பல நேரங்களில் பாருங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எந்த விதமான நன்மையுமே அவங்க பார்க்காம, இவங்க ஆனா பாருங்க நல்ல விசுவாசிகளாக தான் இருப்பாங்க, கெட்டவங்க கிடையாது. இவங்க உண்மையாக மனம் திரும்பிப்பாங்க, ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்காக பைபிள் படிப்பாங்க, ஒழுங்காக ஆலயத்துக்கு போவாங்க, ஏதோ அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்களெல்லாம் செய்வாங்க, ஒழுங்காக காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்களால என்ன பண்ணவே முடியாதுன்னா, தேவன் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா அனுபவிக்கவே முடியாதபடி அவங்கள சில காரியங்கள் தடை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ளாமலே வறுமையிலும் வருத்தத்திலும் சமாதான குலைச்சல்களிலும் சுகவீனங்களிலும் பலவிதமான போராட்டங்கள்லையும் வாழ்ந்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமலே மரித்து போகிற ஏராளமான விசுவாசிகளை இந்த நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு ஒரு காரியம் புரியலை. எனக்கான ஆசீர்வாதங்கள் என்ன, எனக்கான உரிமைகள் என்ன, நான் எதற்கெல்லாம் சொந்தக்காரன் என்கிறத அவர்களுடைய இருதயத்தில் அவருடைய கண்களில் அதை காணாததுனால தான் அவங்க என்ன பண்ண முடியலன்னா சுதந்திரிக்கவே முடியலை. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்கள் உயிரை வாசிச்சிருக்கீங்களா? இதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா உயிலா அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னீங்கன்னா அதை தான் சொல்கிறேன். அப்படி ஒன்று இல்லைன்றதே உங்களுக்கு தெரியல, பார்த்தீங்களா? அதனால தான் பிரச்சனையே. பாருங்க, வாரந்தோறும் கையில் இந்த வேதாகமத்தை சுமந்துக்கிட்டே வர்றீங்க. சிலர் இது ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க, நெஞ்சோடு அணைச்சி தான் எடுத்துன்னு வருவாங்க. அப்படியே நெஞ்சோடு அணைச்சி எடுத்துன்னு வந்துட்டு ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நெஞ்சோடு அணைச்சி எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறதுன்னா கபோர்டில் பத்திரமா
வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பாருங்கள். அத்தோடு அதை திறக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது கூட சிலருடைய பைபிள்லாம் மூடியே தான் இருக்கும். அதை திறந்து கூட பார்த்துட மாட்டாங்க. திறந்து கூட என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கவனிங்க, ஒரு பழைய கதை இது, ஆனாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு பையனை என்ன பண்ணார் அப்படின்னா வெளியூருக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனார். படிக்கிறதுக்கு அனுப்பும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் கையில் ஒரு பைபிளை கொடுத்துட்டு, உன் வாழ்க்கையில் எப்போயாவது நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது இந்த வேதத்தை திறந்து படி, அந்த வேதம் உனக்கு என்ன பண்ணணும்னா நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், இந்த பையன் போகிறான். அங்கே வெளியூருக்கு போனோன்னே இந்த காரியங்கள்லாம் அவனை ரொம்ப கவர்ந்து இழுக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் மறந்துடுறான். கையில் வச்சுருக்கிற காசெல்லாம் செலவானதுக்கு பிறகு அப்பாவுக்கு ஃபோன் போடுறான், இல்லை அப்பாவுக்கு கடிதங்கள் போடுறான். அப்பா கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாயிடுது. என்ன இது, அப்பா நமக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரான். அவன் திரும்ப வந்தால் அப்பா பார்த்தா எங்கள் அப்பா இறந்து போயிட்டுருக்கிறாரு. அப்பா நம்மளை இப்படி கைவிட்டுட்டு போயிட்டாரு, ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில் சொன்ன அந்த கடைசி வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, நெருக்கடியான நேரங்கள் வந்தால் பைபிளை திறந்து பாருன்னு. பாருங்கள், அன்றைக்கி தான் படிப்பெல்லாம் முடிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த பைபிளை திறக்கிறான். திறந்தா ஒவ்வொரு பக்கத்துக்கும் பணம் வச்சுருக்கிறார் அவர். ஒவ்வொரு பக்கத்தை திறக்கும் போதும் பணம் இருக்குது. அவன் பார்த்து அப்படியே அழறான். எங்கள் அப்பா இதுக்கு தான் பைபிளை படிக்க சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் தேவை இதில் கால்வாசி கூட என் தேவை இருந்திருக்காது. இதை நான் பார்த்துருந்தேன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்ம அன்றைக்கி என்ன பண்ணுறான்னா உணர்றான். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் பாருங்கள் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் எதை மட்டும் பார்க்கவே மாட்டாங்கன்னா பைபிளை மட்டும் பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, அது என்ன பைபிளை திறந்த உடனே எங்களுக்கு தூக்கம் அப்படி வந்துருத்தியா. சிலர் கூட அப்படி தான் பிரசங்கம் கேட்க ஆரம்பித்தோடனே அடுத்தது அப்படியே 3வது வானத்துக்கு அப்படியே மறுரூபமாயினே இருப்பாங்க. சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. கவனிங்க, உங்கள் உயிரை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி உங்கள் உயில் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. இது உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சது கிடையாது. உங்களுடைய பரலோக தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை முன்னறிந்தவர், உன்னுடைய எல்லா குறைவுகளோடு உன்னை நேசிக்கிற ஒரு தேவன், உனக்கான நன்மைகளை உனக்கான ஆசீர்வாதங்களை அவர் எழுதி வச்சுட்டு இருக்கிற புத்தகம் தான் உங்களுடைய உயில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த பைபிளுக்கு பேரே உயில்னு பேரு. படிக்க பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16, 17வது வசனங்களை நீங்க படிங்க பார்க்கலாம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அங்க மரண சாதனம்னு அங்க இதுவாகுது. கவனிங்க, மரண சாதனம்னா உயில், டீடு. அது எங்க இருக்குதோ அது எப்ப உயிர் பெறும்னா, ஒரு உயில் எப்பொழுது உயிர் பெறும்னா அந்த உயிலை எழுதினவர் மரிச்ச பிறகு அது உயிராயிடுமா. அந்த உயிலை எழுதினவர் மரிக்கிற வரைக்கும் அதுக்கு பவர் ரொம்ப கம்மி. மரித்த பிறகு அது என்ன ஆயிடும்? உயிர் அடைஞ்சிடும். அது அதிக வல்லமையானதா மாறிடும். அப்ப இங்க அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா புதிய உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. அப்ப புதிய உடன்படிக்கையின் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா ஒரு மிக முக்கியமான உயிலை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது என்பதுதான் இந்த வேதத்துல இருக்குது. அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தை வாசிக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப இப்படி இருந்தா யாராவது அதாவது இப்படி உங்க தாத்தா இல்லைன்னா உங்க கொள்ளு தாத்தா யாரோ ஒருத்தருக்கு பல கோடிகள் சொத்து இருந்து அந்த சொத்துக்கெல்லாம் நீங்க ஒரு வாரிசுன்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏங்க உங்க தாத்தாவோட சொத்து அங்கே ஊர்ல இருக்குதாங்க, இந்த ஊர்ல இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குதான், அதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதான், நான் வாங்கி வந்து கொடுத்துட்டோமா சொல்லுங்க பார்க்கலாம், அது சில லட்சம் போகுமா அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்னது சொத்து இருக்குதா? சொத்து இருக்குதான்னு அடுத்தது கண்ணெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்க பாரு. நீ எல்லாம் வாங்கி வரல, முதல்ல டாக்குமெண்ட்டை கொடு,
எங்க தாத்தாவதுன்னா நான் முதல்ல படிச்சுக்கிறேன், அது எவ்வளோ சொத்து இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் விவரம் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு விருப்பத்தோட படிப்பீங்க தானே? அந்த உயிலெல்லாம் விருப்பத்தோட படிப்பீங்க, தாத்தாக்கு சொத்து இருக்குதுன்னா. ஆனா பைபிள் மட்டும் படிக்கிறது இல்லை. ஆனா நான் நமக்கு என்ன வந்துடணும், அப்படியே ஆசீர்வாதம்லாம் வந்துடும். நம்ம பாருங்களேன், ஜெபம்லாம் பாருங்களேன், ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அப்படியே உருக்கமா பாடுறது. அது போல நீ எவ்வளவு உருக்கமா பண்ணாலும் நடக்க போறது கிடையாது. ஏன் அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இப்படி சொல்லிட்டாரு. பாடுறதுனால நடக்க போறது இல்லை, விசுவாசிக்கிறதுனால தான் நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உயில்ல என்ன இருக்குதுன்னு நீங்க தயவு செய்து பார்க்கணும். வேதத்தை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வேதம் வாசிக்காம இருக்கவே கூடாது. இந்த நாட்கள்ல சில நேரத்தில் இந்த எங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு இப்பெல்லாம் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பெரியவங்க யாராவது இருந்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேலே நாங்கள்லாம் படிக்கல, எங்களுக்கு படிக்க தெரியாதுங்கன்னு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, இப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப வசதியாக ஃபோனில் என்ன பண்ணலாம், வசனத்தை கேட்கறதுக்கெல்லாம் ஆப்லாம் வந்துடுச்சு. ஃபோனை ஆன் பண்ணி சுவிட்சு தட்டி விட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு விட்டிங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி அது வசனம் சொல்லினே இருக்கும், நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு படிக்க தெரியலன்னா கூட. அப்போ இந்த உயில்ல இந்த வேதத்துல என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. முதல்ல அறிஞ்சுக்கிட்டாதான் இதுதான் எனக்கான ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் எனக்காகவே தேவன் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அடையிறது எப்படி அப்படின்னு ஆசை வந்துடும். இதெல்லாம் எனக்கானதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி வாங்கணும்னு என்ன பண்ணிடுவீங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆமாவா இல்லையா? ஐயா ஸ்டாலின் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தராருன்னு எத்தனை பேர் ரேஷன் கார்டில் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களில் எத்தனை பேர் மாற்றினீங்களோ எனக்கு தெரியாது. பாருங்க, குடும்ப தலைவிக்கு 1000 தலைவர் போட்டோவே நீக்கி வச்சாங்க. போ நீ ஓரமா நில்லையா, நீ நான் என் போட்டோவை எடுத்தாங்க ஒட்டி, ஐயா கொடுக்குற 1000 ரூபாவை நான் வாங்கிக்கிறேன்னு வழிமுறைகள்லாம் தெரிஞ்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறோம். நம்ம அங்கே போய் கொடுத்து இங்கே போய் கொடுத்து அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்னென்னலாம் பண்ணோம். அப்போ நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுது. கவனிங்க, அப்போ இந்த வேதத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை உங்களுடைய கண்கள் பார்த்ததானால், உங்கள் இருதயம் அதை விசுவாசித்ததானால் அதை உங்களால் என்ன பண்ண முடியும்னா சுதந்திரிக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உயில்ல இருக்கிறத நான் மொத்தத்தையும் படிச்சிட்டேன். இந்த உயில்ல நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டதுனால நீங்க நினச்சிக்காதீங்க அவ்வளோதானே, இல்லை இல்லை, நான் சொல்றதுனால நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், நீங்களே இப்போ படிச்சுக்கங்கன்றேன். எல்லாரும் கையிலையும் உயில் இருக்குதா? பிரைஸ் காட், ஆமென். அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு போய் கொஞ்சம் நிதானமாக படி, இன்னும் கூட இருக்கும். அவர் இப்போ சொல்லணுன்றதுக்காக முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்லிடுவார். இப்போ நான் முக்கியமான சிலதெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்க பரலோக தகப்பன் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா கட்டாயமா கொடுத்திருக்கிறார் என்பதை சில முக்கியமானதை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனா நீங்க போய் படிக்கலாம், படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய கூட உங்களுக்கு தெரிய வரலாம். தெரிய வந்தால் அதெல்லாம் கூட நீங்க அனுபவிக்க முடியும் என்று நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன். நல்லா கவனிக்கணும். பல நேரங்களில் உரிமையாளராய் இருக்கிறவர்கள் அதை அனுபவிக்கும் திராணியற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஓனர்ஷிப் இருக்கு, பட் அதை உங்களால் என்ன பண்ண முடியலன்னா பொசஸ் பண்ண முடியல, அதை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியல. அது என்னுடையது என்று உரிமை பாராட்டி அதில் மகிழ்ந்து அதில் திளைத்து அதை அனுபவிக்க கூடாதவர்களாக நாம் இருக்கிறோம் பல நேரங்களில். தயவு செய்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயில் என்ன இருக்குதுன்னு வாசிக்கிறார், கவனமாக கேளு. இப்போ இந்த உயில்ல என்ன உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம வாசிச்சோம்னா, கவனிங்க, எதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம், எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், எதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்ன்றத சொல்றேன். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று
பயபக்தி உள்ளவனாகி பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். கவனிங்க, மேல இருக்கிற அந்த எல்லா வரிகளையும் மறந்துட்டு கடைசி வரிய உங்க கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல நமக்கு என்ன நம்முடைய தகப்பன் எழுதி வச்சிருக்கிறார்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, இதுக்கு நீங்க சுதந்திரவாளி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் விசுவாசத்தினாலே நீதி உள்ளவர்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க அத்தனை பேரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதனால நீங்க நீதிமான்கள் அப்படின்னா நல்லா கவனிங்க. பல நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம், ஐயா நீங்க எங்களை பத்தி தெரியாம பேசுறீங்கய்யா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க உயில வாசிக்காம பேசுறீங்கய்யான்னு நான் சொல்லுவேன். நீங்க உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களை தினசரி நடவடிக்கைகளை வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ ஐயா நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப பொல்லாதவன், என் எண்ணங்கள் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய அனுதின செயல்பாடுகள் சரியில்லை, நான் பாவின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்ன விசுவாசிக்கும் பொழுது என் ரத்தத்தை, என் பலிய, என் மரணத்தை, என் உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ பாவியா இருக்க முடியாது. உன்னை நான் நீதிமானா மாற்றி இருக்கிறேன். நீதிமான் என்கிற அந்தஸ்து விசுவாசத்தினாலே உனக்கு உண்டாயிருக்கிறது. நீ விசுவாசத்தினாலே நீதிய சுதந்திரமா பெற்றிருக்கிற. இது உங்களால் உண்டானது கிடையாது, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் உன்னை நீதிமான் என்கிற அந்தஸ்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உலகம் இனி உன்னை குற்றச்சாட்ட முடியாது, உலகம் இனி உன்னை பாவின்னு தீர்க்க முடியாது. ஏன்னா நான் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள். ஆகவே நீங்கள் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லும் போதே பரவசமா இருக்குது எனக்குலாம். ஏன்னா எந்த காலத்தில் இந்த டைட்டிலை நம்ம சம்பாதிக்கிறது, எந்த காலத்தில் இந்த ஸ்தானத்தை, இந்த அந்தஸ்தை நாம அடையிறது, எந்த கிரியை செஞ்சாலும் கிட்டாத ஒரு நீதியை தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினால, அளவற்ற இரக்கத்தினால, நம்மேல் பாராட்டின தயவினால அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் என்கிற சுதந்திரத்தை, தேவ நீதி என்கிறதான சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான், நீங்க ஒரு நீதிமான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, இது எப்படி இது நமக்குள்ள வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தினாலே, அவர் நமக்காக பலியானதினாலே, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வச்சு பார்த்தா நாம பாவிகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வச்சு பார்த்தா நாம தண்டனைக்குரியவர்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வச்சு பார்த்தா நாம நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனா இது நம்ம செயல்பாடுகளை வச்சு உண்டானதில்லை, கிறிஸ்துவின் செயல்பாடுகளை வச்சு உண்டானது. அவர் என்ன செஞ்சாரோ அது நிமித்தமாக நாம நீதிமான்கள், அது நிமித்தமாக நாம பரிசுத்தவான்கள், அது நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது நிமித்தமாக நாம் பரலோகத்திற்கு பங்காளிகள். ஆமென். இங்க நாம செய்யறது என்னன்றது முக்கியம் இல்ல, அவர் என்ன செஞ்சாருன்றது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாமா இன்னொரு வசனத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. நல்லா கவனிங்க, எப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறானோ, இந்த பூமியில வந்த தேவன் அவரு எனக்காகத்தான் வந்தாரு, என் பாவத்திற்கான முழு தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார்னு என்னைக்கு ஒரு மனுஷன் அவரை விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறானோ, அதன் மூலமாக அந்த தேவ நீதி அவனுக்கு உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். அப்புறம்
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். விசுவாசிக்கிற, என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க, கவனிங்க. இங்க வந்திருக்கிற நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க எந்த மதத்தை சார்ந்தவளா இருக்கலாம், எந்த சாதியினராகவும் இருக்கலாம், நீங்க படித்து படிக்காம இருக்கலாம், ஏழையா பணக்காரரா இருக்கலாம், என்ன கலர் வேணா இருக்கலாம், இந்தியாவின் எந்த பிராந்தியத்தை, உலகத்துல எந்த நாட்டை சார்ந்தவர்களா கூட இருக்கலாம். கவனிங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று வேதம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ, அவரை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்வார்களோ, எனக்கான பலி அவர்தான், எனக்கான பிராயச்சித்தம் அவர்தான், எனக்கான பிணையாளி அவர்தான், எனக்கான பிரதான ஆசாரியர் அவர்தான் என்று யாரெல்லாம் விசுவாசிக்க முடியுமோ, அப்படி விசுவாசிக்க கூடிய ஒவ்வொருவரும் தேவனால் நீதி உள்ளவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வையில நீதிமான்கள் என்கிற அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆமென். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசிச்சா நீயும் நீதிமான் தான். நீ விசுவாசிச்சா நீயும் நீதிமான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் யாரு? நீதிமான்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில முதலாவது உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன? கவனிங்க. ஒருவேளை உலகம் உங்களை பாவின்னு சொல்லலாம், உங்க மனசாட்சி கூட சில நேரத்தில் உங்க செயல்பாடுகளை பார்த்துட்டு சொல்லலாம், இல்லை இல்லை நீ ஒன்றுத்துக்கும் ஒர்த்து கிடையாது, நீ ரொம்ப தகுதி இல்லாதவன், உங்க மனசாட்சியை கூட உங்களை குற்றப்படுத்தலாம். நான் சொல்றேன், மனசாட்சியை பார்க்காத உயிலை பாரு. உயில் சொல்லுது நீ யாருன்னு, நீ நீதிமான்னு சொல்லுது. ஆமென். ஆமா, தேவனுடைய சுதந்திரத்தில் நீங்கள் முதலாவது சுதந்திரிக்கிறது என்னன்னா தேவ நீதி. ஆமென். ஆமா, நீங்க உங்க மனசாட்சி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க சில நேரத்தில், நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும். ஆமா, மனுஷங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளோட கேடித்தனமும் கில்லாடித்தனமும் நம்முடைய பித்தலாட்டமும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு அதெல்லாவற்றை பார்க்கலாம் மேலானது ஒன்று தெரியுது, நீ நீதிமான் என்று அவர் காண்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, தேவனால் உங்களுக்கு நீதி உண்டாயிருக்கிறது. அதுதான் முதலாவது சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல் சுதந்திரம் நாம நீதிமான்களாய் மாற்றப்படுவது. இரண்டாவது, நல்லா கவனிங்க, இரண்டாவது முக்கியமான சுதந்திரம் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நிறைய கிறிஸ்தவர்கள் தவறான புரிதலோடு வாழ்றாங்க. எதை பற்றினா, இப்போ நான் ரெண்டாவது சொல்ல போற விஷயத்தை பற்றி படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. நல்லா கவனிங்க. அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு சுதந்திரத்துக்கு ஏதுவாக அப்படின்னா, அழியாத, மாசற்ற, வாடாத அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னா பரலோகம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம். நல்லா சொல்லுங்க. அழியாத, வாடாத, மாசற்ற ஒரு சுதந்திரம். அதனால தான் அந்த வார்த்தையை போட்டேன். அதை இன்னும் தெளிவாக படிக்கிறதுக்கு யாக்கோபு 2:5 படிச்சிருங்க. யாக்கோபு 2:5 படிங்க பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு மனம் திரும்பி நாம் பாவி என்று ஒப்புக்கொண்டு, கவனிங்க, என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்தில் விசுவாசித்து உங்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றப்பட்டீர்களோ, அன்றைக்கு நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கட்டாயம் பரலோகத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போவீங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போறது திடீர்னு, இங்க பாருங்க, இந்த டிக்கெட், இது பரலோக டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணது கர்த்தர். அல்லேலூயா.
ஆமா, நீங்க உண்மையாக மனம் திரும்பி இருந்தா, உண்மையா பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல தரித்திருந்தா, நீங்க நிச்சயமா பரலோகம் போவீங்க. உங்க பரலோக பாக்கியத்தை, உங்க பரலோக ராஜ்யத்துக்கான டிக்கெட்டை யாரும் கேன்சல் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அந்த பரலோகத்துக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. அப்படின்னா ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு கர்த்தர் வருகை இருந்துச்சுன்னா, ஒருவேளை வருகைக்கு முன்னாடி நாம மரணத்தை சந்திப்போம்னா கண்டிப்பா பரலோகம் போவீங்க. அதான் நமக்கான சுதந்திரம். ரெண்டாவது, அல்லேலூயா. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகம் போயிடுவோமாயா? ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.